என்னம்மா மூத்த புள்ள இல்லைன்னு இந்த ஆளை தத்தெடுக்க போறீங்களா? டேய், அப்படிதான் வச்சுக்கோடா. இனிமே இவன் தான் என் மூத்த பையன். இவன் இனிமே இங்கதான் இருப்பான். ஏன் எதுக்குன்னா நீங்க கேட்கவே கூடாது. அதுக்கான உரிமையே உங்களுக்கு கிடையாது. நீங்க சொல்லிட்டா மொத்தமா உரிமையே இல்லைன்னு ஆயிடுமா? நாளை பின்ன ஏதாவது ஒண்ணு ஆனா நாங்க தான் முன்னாடி வந்து நிக்கணும். அத மறந்துடாதீங்க. அத்தை, நான் தெரியாம கேக்குறேன். முதல்ல ஒரு வயசு பொண்ணு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறப்ப யாரு என்னன்னு தெரியாத இந்த ஆளை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்கிறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அத்தை? காலு எந்த அளவுக்கு கெட்டு கிடக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஏய், கெட்டெண்ணம் முடிச்சவளே, நீ எந்த நினைப்புல இதெல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியும்டி. இந்த பாருடி, எப்ப இவன் என் புள்ளன்னு நான் சொன்னனோ அப்பவே இவன் ரம்யாவுக்கு அண்ணன் ஆயிட்டான். டேய் பல்ராமா, உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போயிடு. இனிமே நீங்க 2 பேரும் இது சம்பந்தமா எந்த பேச்சும் பேசக்கூடாது. என் மகன் ஸ்தானத்துல இந்த தம்பி இனிமே இந்த வீட்ல தான் இருக்கும். ஏங்க, அதான் உங்க அம்மா உறுதியா சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் இன்னும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நாம சொல்றத எதையுமே கேட்க கூடாதுங்கிற மனநிலைமையில இருக்காங்க. அவங்க நம்மளையே வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்க. பின்ன என்ன, ஏக்கடோ கெட்டு குட்டி செவரா போறாங்க. இவங்க எல்லாம் சொல்றத கேக்குறவங்களா? பட்டத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். வாங்க போலாம். டேய் சிவராமா, எங்கடா போற? சொந்த தம்பியே நான் தான் அவன் கூட பிறந்த அண்ணங்கிற விஷயம் தெரியாம என்ன வீட்டு விட்டு வெளியில போடான்னு சொல்றான். அந்த லட்சணத்துல தான் இருக்கு என்னுடைய நிலைமை. அம்மா, நான் இந்த வீட்டுல இருந்தா நீங்க தேவையில்லாம எல்லார்கிட்டையும் திட்டு வாங்க வேண்டியிருக்கும். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாமா? உங்களுக்கு பாரமான இருக்க விரும்பல. நான் போயிடுறேன். போயிடுறேன்னா எங்கடா போவ? நீ வருவேன்னு இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப வந்துட்டு நீ பாட்டுக்கு போறேங்கிற. இந்த அம்மாவை விட்டுட்டு போயிடுவியா நீ? இனிமே நீ இங்கதான் இருக்கணும். டேய் பலராமன் கிட்ட நீ தான் அண்ணனை சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காதுடா சிவராமா. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சும்மா இருக்க மாட்டாங்களே. இது பெரிய பிரச்சனை ஆயிடும். நாளைக்கு இதனால வினோதினி வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுடா. அதுக்கு நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். நீ இல்லாத இத்தனை வருஷம் இந்த வீட்டுக்காக நீ இருந்தா என்னெல்லாம் பண்ணுவியோ அதையெல்லாம் அவ பண்ணாடா. அவ வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். சிவராமா, நான் சொன்னதுதான். பலராமனுக்கு அண்ணன் ஒருத்தன் இருந்து போனதாவே இருக்கட்டும். எனக்கு அண்ணன் தம்பி பாசத்தை விட வினோதினி வாழ்க்கை தாண்டா முக்கியம். புரியுதுமா? நானும் அதுக்கு தான் சொல்றேன். நான் எதுக்கு இங்க இருந்துகிட்டேன்? எங்க இருந்தோ வந்தேன். மறுபடியும் எங்கேயாவது போயிடுறோமா? டேய் சிவராமா, எனக்கு நீ வேணும்டா. நீ இந்த வீட்லயே இருடா. உன் அம்மா நான் இருக்கேன்டா. என் புள்ள எனக்கு திரும்ப கிடைச்சது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு. நீ இந்த வீட்லயே இருடா. நீ இல்லாத வீட்டை அவ பாத்துக்கிட்டா உன் இடத்துல இருந்து. இப்போ அவ இந்த வீட்ல இருந்து போயிட்டா. அதான் கடவுள் திரும்பவும் ஓ இடத்துக்கு ஒன்னையே அனுப்பியிருக்கான். எல்லாம் விதியோட விளையாட்டு சிவராமா. நீ இங்கேயே இருடா. எனக்கு மகனா மட்டும். துர்கா, யாருன்னு பாரு. அம்மா, வினோதினி அக்காவும் வாசு சாரும் வராங்க.
சிவராமா, இத பார்க்க உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். நீ இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அம்மா நான் சொல்றேன், அவங்க வந்துட்டு போற வரைக்கும் நீ உள்ளதான் இருக்கணும், சரியா? அம்மா அம்மா சொன்னா கேளு, வா. அம்மா வாப்பா, சொன்னா கேளு, வா. உள்ள வா. உட்காரு, அம்மா உட்காரு. இங்கேயே இரு. துர்கா, நீ என் கூட வா. வா. ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க. கல்யாணம் முடிஞ்சு முத வீட்டுக்குள்ள வரீங்க. துர்கா, ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வாமா. ஒரு நிமிஷம் இருங்க. வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உள்ள வாங்க. கோர்ட்டுக்கு போனீங்களே, என்ன ஆச்சும்மா? திவ்யா நம்ம கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க அத்தை. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. சந்தோஷம்மா, ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சது. கற்பகம் இப்பதான் நிம்மதியா இருப்பா. பாவம் அவ. எங்க பேத்தி கைய விட்டு போயிடுவாளோன்னு ரொம்ப பயந்து போயிருந்தா. அவளை கடவுள் கைவிடல. ஆமா அத்தை. ஆமா, சிவா எங்க அத்தை? இல்ல, அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னீங்கல்ல, எங்க அவரு? அந்த தம்பி உள்ளதாம படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் அவரை பார்க்கணும் அத்தை. வேணும். அந்த தம்பி இப்ப நீ பார்க்க வேண்டாமா?